ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அந்த அளவுக்கு செயல்பாடு ஆர்எஸ்எஸ் இல்லை. ஆர்எஸ்எஸ் தூங்கிட்டு தான் இருக்கு. ஆர்எஸ்எஸ் மேல் மட்டம் தான் இருக்கே தவிர கீழ் மட்டத்தில் இப்ப எல்லாம் காலி ஆயிடுச்சு. இந்த வேலையெல்லாம் பாக்குறதுக்கு இப்ப நெக்ஸ்ட் ஜெனரேஷன் உருவாக்குறதுக்கெல்லாம் இப்ப அங்க எதுவும் வேலையே நடக்கல. இன்னும் ஒரு 10 years கழிஞ்சுன்னா ஆர்எஸ்எஸ் எங்க இருக்குன்னு கேட்கலாம். அவங்க இயக்கத்துல அங்கே இல்ல. மக்கள் விழிப்பு அடைஞ்சிட்டாங்களா இல்ல அந்த இயக்கத்துல இருக்கக்கூடிய தொய்வுன்னு சொல்றீங்களா? இல்ல அந்த இயக்கத்துல போய் எல்லாரும் நிக்கர் போட மாட்டாங்கிறதுனாலதான் பேண்ட்டுக்கு வந்தான். இனிமே நிக்கர் போட மாட்டாங்கிறதுனால பேண்ட் ஷர்ட்டுக்கு வந்தான். பேண்ட் ஷர்ட்டு இப்ப போடுறதுக்கு ஆள் கிடையாது. நீ வந்து லைன்ல நில்ல, நீ விசில் அடி, தலையில தொப்பி வைன்னு நீங்களும் போட மாட்டான். நம்ம ஆள் இந்த காலத்து ஜெனரேஷன் ஒன்றும் போட மாட்டான், இனி போட மாட்டான். இப்போ உள்ள ஜெனரேஷன் வந்து 24 மணிக்கு மொபைல்ல தான் இருந்துட்டு இருக்கான் தடவி தடவி. அதே சேம் டைம் இவன் வந்து அந்த ஐடியாலஜிக்குள்ளால போகிறதெல்லாம் இவன் தேவையில்லை. ஒரு சாதாரண ஒரு பையன்கிட்ட நேத்து ஃபுல்லா ஒரு சின்ன குட்டி பையனோட தான் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். அந்த குட்டி பையனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அவ்வளவு ஒரு என்சைக்ளோபீடியாவா இருக்கான், அவ்வளவு நாலேஜ். இவன் அந்த கண்டிப்பா ஆர்எஸ்எஸ் ஏமாந்த மாதிரி ஏமாற மாட்டான், இனிமேல் ஏமாற மாட்டான். அந்த மாதிரிதான் இளைஞர்கள் இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஏமாறக்கூடாது இருக்கணும் அப்படிங்கிறது தான் அடிப்படையில தான் நம்மளும் பேசியிருக்கோம் நிறைய விஷயங்கள. இறுதியா ஒரு